நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் அண்ட் பிரான்ச்சிங். டெசிஷன் மேக்கிங் ஆர் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இஸ் about deciding the order of execution of statement based on the certain conditions or repeat of a group of statements until the certain conditions specified conditions are met. டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்னா பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட், அதில் வந்து அன்கண்டிஷனல் பிரான்ச்சிங் ஆர் ஜேம்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். அதில் தான் கோ டு ஸ்டேட்மெண்ட், பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அடுத்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட், கோ டு ஸ்டேட்மெண்ட், பிரேக் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனல் பிரான்ச்சிங்கில் வந்து ஃபஸ்ட்டு பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட், அந்த கண்டிஷனல் பிரான்ச்சிங்கில் இஃப்ஸு, இஃப் எல்ஸு, எல்ஸ் இஃப், நெஸ்டட் இஃப் எல்ஸு, ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இருக்குது. அதில் எல்ஸு. அடுத்தது லூப்பிங் ஆர் ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. இதில் என்ன இருக்குது அப்படின்னா வைல் லூப்பு, டூ வைல் லூப்பு, ஃபார் லூப்பு. ஃபஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் ஆகுது, நம்ம நார்மலாக இஃப் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது உள்ள ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, அப்படி இல்லைன்னா அதோட க்ளோஸ் ஆகிடும். அதுதான் நம்ம எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம இஃப் n மாடுலஸ் ஆஃப் 2 = 0 இருந்துச்சுன்னா ஈவன் நம்பர்னு பிரிண்ட் பண்ணு, அப்படி இல்லைன்னா வெளில போய்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா இஃப் கண்டிஷன் அதில் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ட்ரூ, அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ். அதுக்கு ஒரு நம்ம நார்மலாக இதில் வந்து ஃபஸ்ட் இதே ஆர்டர் ஈவன் தான் நம்ம எடுத்துருக்கோம். n மாடுலஸ் ஆஃப் 2 = 0 இருந்துச்சுன்னா ஈவன் நம்பர்னு பிரிண்ட் பண்ணு, அப்படி இல்லைன்னா ஆர்னு பிரிண்ட் பண்ணு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம், கோட் எக்ஸிக்யூட் ஆகி கண்டிஷன் ட்ரூ ஆகும். திரும்ப அதே இன்னொரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம், அதுவும் ட்ரூ ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் கண்டிஷனுக்கு போகும், அது ஃபால்ஸு. திரும்ப அந்த ஃபஸ்ட்டு ஒருக்கு இல்லைன்னா ஃபால்ஸ் போகும், செகண்ட் ஒன்றுக்கு இல்லைன்னா அடுத்து ஃபால்ஸ் போகும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் இஃப் கண்டிஷனை. நெஸ்டட் இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நெஸ்டட் இஃப் கண்டிஷன் போய் ட்ரூ போகும். நெஸ்டட் இஃப் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நெஸ்டட் எல்ஸ் பாடி போகும். அதே வந்து இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இஃப் பாடி போய் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிடும். இல்லை நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம போன வாட்டி சொன்ன மாதிரி அந்த ப்ரோக்ராமில் பார்த்த மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியதான். இஃப் ஏ இஸ் லெஸ் தென் 18 இருந்துச்சுன்னா மைனர்னு கன்சிடர் பண்ண, நாட் ஃபிட் ஃபார் ஒர்க்கிங். அப்படி இல்லைன்னா எல்ஸ். திரும்ப இஃப் ஏ இஸ் கிரேட்டர் than or equal to 18, 18லேருந்து 50க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா she or she is eligible for working. அப்போ all the details ஓகேவா. எல்ஸ் print of age is not satisfactory, அவ்வளோதான். அடுத்தது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் எல்ஸ் இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை, எல்ஸ் இஃப், திரும்ப எல்ஸ் இஃப், அது கடைசியாக முடிஞ்சதுக்கப்புறம் எல்ஸ் போகும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஆர் லேடர் அப்படின்னு அதுதான் எக்ஸாம்பிள் போயிருக்கோம். அதுதான் இஃப் பிரிண்ட் ஆஃப் எல்ஸ் இஃப் அது மாதிரி போயிட்டே இருக்கிறது தான் கடைசியாக எல்ஸ் முடியும். அது வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எப்படி அப்படின்னா the expression is evaluated once and compared with the values of each case label. If there is a match, the corresponding statements after the matching labels are executed. If the value of expression is equal to constant, statements after case constant are executed until break is encountered. ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் கேஸை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஒரு கேஸ் ஓப்பன் பண்ணுறோம், பிரேக் ஆகுது, திரும்ப இன்னொரு கேஸ் ஓப்பன் ஆகுது, பிரேக் ஆகுது. எதுவுமே இல்லை அப்படின்னா டிஃபால்ட். இதுதான் என்ன ஸ்விட்ச் கேஸ் கண்டிஷன் 1 பார்க்குது, ஸ்டேட்மெண்ட் 1 முடிஞ்சிச்சு, பிரேக் ஆகிடுது. அது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா கேஸ் 2க்கு போகுது, ஸ்டேட்மெண்ட் 2க்கு போகுது, பிரேக் ஆகுது. ஃபால்ஸ் ஆனால் தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட் போகும், செக் பண்ணோம். ஃபால்ஸ் ஆனிச்சுன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் போகும். இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் the case value must be char and integer type. There can be one or n number of cases. The values in the case must be unique. Rules for switch statement is each statement of case can have a break statement. It is optional. The default statement is also optional. Next we move for a while loop. The while loop is useful when you want to repeat action based on the condition but don't know the exact number of iteration. நம்மளுக்கு இவ்வளோ ஐட்ரேஷன் தான் நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நம்ம while loop யூஸ் பண்ணுவோம். while loopோட சின்டாக்ஸ் வந்து while condition உள்ள ஸ்டேட்மெண்ட் க்ளோஸ் பண்ணிடுவோம். while loop the condition is evaluated before each iteration. If the condition is true, the loop continues. If false, loop terminates.
அதுதான் எக்ஸாம்பிள். இப்போ வந்து ஒரு இன் கவுண்ட் இஸ் ஈக்குவல் 1 நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். while count is less than or equal to 5 இருந்துச்சுன்னா நம்ம லூப் போகுது, இல்லைனா வெளில வந்துடுது. அடுத்தது do while loop. A do while loop executes a block of code repeatedly for as long as a condition remains true. அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிற வரைக்கும் அந்த do while loop வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். however is in contrast to while loop, it is guaranteed to run at least once. while loopல வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் அது வந்து ரன் ஆகும். அதே do whileல ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ணோன்னே அது பிரிண்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் தான் அடுத்தது ரன் ஆகும். கண்டிப்பாக அவுட்புட் இதில் ஒன்றாவது வரும். for loop நம்ம நார்மலி for loop allows you to execute a block of code repeatedly based on a specific conditions.